வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அத்தனையும் கிடைத்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. நாமளும் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பூக்கள், மலரும் பூக்கள், மலர்ந்த பூக்கள், பக்தி பூக்கள், இப்படியெல்லாம் நம்ம மழைப்பூக்கள் இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் திருவாசகம், தேவாரம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் அந்த அதிகாலை வேளையில் கேட்குற போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இல்லையா? அதில் ஆண்டாள் பால் சோறு பற்றியும் அவள் சொல்லியிருக்கா. பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிகாரான் பாடியிருக்கா. பால் சேறு பற்றி சொல்லியிருக்கா. தெரியுமோ? பால் சோறு தெரியும், பால் சேருன்னா என்ன? அவளுடைய இந்த திருப்பாவை பாசுரத்தை நீங்கள் பார்க்குற போது தெரியும் எப்படி செழிப்பாக இருந்தாங்க மக்கள், வாழ்ந்த மக்கள். அவளோ அதை கோகுலமாகவே நினச்சிக்கிறா. அந்த வட்டபத்திர சாயியுடைய கோவில் தான் நந்தகோபனுடைய அரண்மனை அப்படியெல்லாம் அவன் நினச்சிட்டு பாடும் பொழுது, கனைத்து இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு என்ன நார்ம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோமோ அன்னைக்கு அது நார்ம் இல்லை. எதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், யாரும் உடனே தப்பாக நினச்சிக்காதுங்க. என் மருமக ராத்திரியெல்லாம் ஒர்க் பண்ணுறா, அதனால் காலம்பரை 8 மணிக்கு தான் எழுந்திருப்பான், நாம் பெருமையாக சொல்லிக்கிறோம். அவள் என்ன சொல்கிறா ஆண்டாள், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். இந்த பொண்ணு இப்படி தூங்கின்னு இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் சிரிப்பா, எழுந்துரு. அப்போது அந்த காலத்தில் அதிகாலையில் பெண்களும் ஆண்களும் எழுந்திருந்தார்கள் என்பது இன்றைக்கி நமக்கு புரியுது. இன்றைக்கி நமக்கு 8 மணிக்கு எழுந்தாலும் சோ வாட், எல்லாத்துக்கும் தான் ஒரு 2 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோமே, சோ வாட் அப்படிங்கிறோமே. இந்த சோ வாட் இல்லை. அவ என்ன சொல்றா, கனைத்து இளம் கற்றெருமை. முதல் தலையீற்று கண்ணுக்குட்டி இருக்கு. ஆனால் கண்ணுக்குட்டி எப்பொழுதுமே அம்மாக்கிட்டே விட்டுருக்க மாட்டாங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டிக்கு பசிக்குமேன்னு நினச்சதான் அந்த எருமை கனைத்து கற்றெருமை. அது எருமை மாடி எப்படி கத்துன்னு உங்களுக்கு தெரியும். அது கனைச்சு தன்னுடைய கண்ணுக்குட்டியை தேடி அதை பற்றி நினச்ச உடனேவே அதுக்கு பால் சுரந்து அப்படியே கொட்டுறதான். அந்த பால் கொட்டுறதுனால மண்ணில் அந்த அந்த மண்ணில் பால் விழுந்த உடனே என்ன ஆறுது, சேராகும். நனைத்து இல்லம் அப்படியே இந்த நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்பேற்பட்ட எருமைகளையும் பசுக்களையும் கொண்டவனின் சகோதரியே, எழுந்திரு, இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம்னு கேட்குறாய். யார? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை. ராமாவதாரத்தை பற்றி பாடுறா. சினத்தினால் ராமனுக்கு கோபமே வராதானா? அவனுக்கே கோபம் வந்ததுன்னா ராவணனுடைய செய்கையினால. நேர்மையற்றவர்களை இறைவனுக்கு பிடிக்காது, சினம்தான் வரும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. அதே போல அங்கே பல்கணங்கள் பாடுகின்றன. அந்த குயிலினங்கள் மாதவி பந்தல் மேலே உட்கார்ந்துருக்கு அப்படின்ட்டு அவ நிறைய இயற்கைகளை சொல்கிறா. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலர்ந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ. அதாவது சங்கொலி கேட்கறது, எல்லாரும் அவசர அவசரமாக கோயிலுக்கு போகிறத பார்க்குறாங்க, தடாகத்தில் குளிக்கிற சத்தம் கேட்குறது, குயில் கூவுறது, இந்த கால வேளையில் கோழி கூவுறது, இது எல்லாத்தையும் அந்த பாடலில் அப்படியே பிக்சரைஸ் பண்ணியிருக்கா ஆண்டாள். அதே போல் இங்கே மாணிக்க வாசகரும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும். அதில் கேழில் விழுப்பொருளை பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய். அவ சொன்னதே இவரும் சொல்றார் பாருங்க. இது என்ன தூக்கம், இது என்ன ஆழியான அன்புடைமை, யாமாரும் இவ்வாறோ. எழுந்திரு பொண்ணே, நல்லா தூங்கின. நாங்கள் சிவனை பற்றி அப்படி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம், உனக்கு காதல விழுந்தோம், கொஞ்சம் கூட உனக்கு உணர்வு வரலன்னா நீ எப்பேற்பட்டவ. அவ சொன்னாலே, கும்பகர்ணனுக்கு தோத்து நீ
தூக்கத்தை வாங்கிண்டியான அதே போல தான் இவரும், நீ இப்படி தூங்குறது நியாயமா? எழுந்துரு, இந்த காலை பொழுது கிடைக்குமா? எழுந்து கிடுகிடுன்னு போய் குளிச்சுட்டு அந்த பரிசுத்தமான மனதோட போய் என்ன கேட்க வேண்டும்? சிவனை வணங்குகிறவர்கள் வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும். அதனால் நாங்கள் என்றென்றைக்கும் சிவத்தொண்டு செய்வதற்கு எங்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு அவர் பாடுகிறார். இந்த மாணிக்க வாசகர் இந்த ஒரு நாளை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டாளை பற்றி சொல்கிற பொழுது அதே நேரத்தில் அடுத்த அடி மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிறோம். ஏன்னா 2 பேரும் சொல்லுகின்ற பொருள் சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் எதுவாக இருந்தாலும் போய் அடைய வேண்டிய வழியை, மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறது. அர்த்தம் தெரியாமல் பாடினா பரவாயில்லையா? சில பேர் கேட்குறாங்க. பரவாயில்ல, எனக்கு தமிழே தெரியாது, ஆனால் எனக்கு திருப்பாவை திருவம்பாவை படிக்கலாமா? படிக்கலாம். இப்போது நமக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்றோமே, எல்லா மாத்திரை பேரும் நமக்கு தெரியுமா? அதோட காம்போசிஷன் தெரியுமா? நீ இதை சாப்பிட்டால் உனக்கு நல்லதுன்னு மருத்துவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு குரு சொல்கிறார், இது ரொம்ப நல்லது, உனக்கு வாழ்க்கைக்கு நல்லது, இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லதுன்னா நாம் அதோட காம்போசிஷன் என்ன, இதில் சாலிசைலிக் ஆசிட் இருக்கா, இப்படியெல்லாமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? இல்லை. என்ன மருந்து தரப்படுகிறதோ அது பேரை கூட படிக்காமல் நாம் விழுங்குறோம். அது போல தான் உங்களுக்கு அர்த்தம் தெரியலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு காலத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரியாட்டா பரவாயில்ல, அதன் உள்ளே இருக்கின்ற பொருள் உங்களுக்கு விளங்கும். அதுக்குத்தான் ஒவ்வொரு மார்கழியிலையும் நீங்கள் இதை பண்ணி 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 என்னாகும், உங்கள் மனசு பக்குவம் அடைஞ்சிடும். மனசு பக்குவம் அடைகின்ற பொழுது இந்த காது வழியாக இந்த சிரவணம் இருக்கே, அது கேட்டு மனசில் ஊறி தித்திக்கும். மனசில் அது தித்திக்கின்ற பொழுது அது சித்திக்கும். எப்படி சித்திக்கும்னா, இறைவன் தானே வழி காட்டுவான் அவனை அடைவதற்காக. அதுக்குத்தான் ஆண்டாள் என்ன சொல்கிறா? உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவான்னு சொல்கிறா. அந்த உகந்தேலோனா உய்யுமாறு, எல்லாரும் உய்வதற்காக. இப்போ பாவை நோன்பு, இவர் சிவனடியாரே திருமணம் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறது. 2 பேரும் வாழ்க்கை துணை வேண்டும் சொல்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தில் இதெல்லாம் படித்தாக்க கண்டிப்பாக வாழ்க்கை துணை நிச்சயமாக அமையும். இதில் சந்தேகமே இல்லை. நாங்கள்லாம் தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை எல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது முதல் வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. நாங்கள் அதை தொடர்ந்து பாடணும். அது ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் போட்டியில் கலந்து கொண்டு காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி மகா சுவாமிகள் கிட்ட சின்ன தங்க காசு, சின்ன வெள்ளிக்காசு, இவ்வளோ குங்குமம் அதெல்லாம் பிரசாதம் வாங்கியிருக்கிறோம். அப்போல்லாம் எதுக்காக கற்றுட்டோன்னா, தங்க காசு வெள்ளிக்காசுன்னு அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணலை, பெரிய விஷயமா தோணும். மகா சுவாமிகள் கொடுக்குறாரார். காரணம் என்னன்னு கேட்டால், அவர் திருப்பாவை திருவம்பாவை மாநாடு நடத்தி அது வரைக்கும் கோவிலில் மட்டும்தான் தேவாரம், திருப்பாவை, திருவெம்பாவை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு மாநாடுன்னு ஒன்று வச்சு எல்லா இடத்துலையும் இந்த குழந்தைகளெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லி ஒப்பிச்சா அவளுக்கு பிரசாதம் வழங்கப்படும்னு சொன்னதுனால, அப்போ 1950களில் ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் கற்றுக்கொண்டதுனால் இன்னைக்கு 50 லட்சம் பேர் அதை இன்னைக்கு சொல்கிறாங்க. அதுதான் காரணம். அதுக்கு வித்திட்டவர் மகா சுவாமிகள். அவரை நினைக்காம இருக்கவே முடியாது. காஞ்சி முனிவர், அவரால் தான் இன்னைக்கு தேவாரம், திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒலிக்கிறது. சந்தோஷமாக இருக்குது. இதில் அந்த உங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உடனே உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவேன். அது திருவம்பாவை, அது உன் கையில், நான் அது உங்கள் அப்படின்ன உடனே எனக்கு போட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு உடனே கை தூக்கிடுவா. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு அவளுக்கு மார்க் போயிடும். நம்ம இந்த உங்கையில் உங்கள் அப்படிங்கிறத கரெக்டாக காதில் வாங்கிக்கல. அவன் என்ன சொல்கிறா, உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னா உங்கள் வீட்டு புழக்கடையில், இந்த புழக்கடை அப்படின்னாக்க கொல்லைப்புறத்தில். இதில் ஒன்று புரிகிறது. கல்கட்டாவில் ஒரு வீட்டுக்கு பின்னாலேயும் ராம்கர் அப்படிங்கிற இடத்துலலாம் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பின்னால் சின்னதாக ஒரு ஹிந்தியில் தலாப் அப்படிம்பாங்க இல்லையா, புக்கூர் அப்படிங்கிறாங்க. புக்கூர்னா சின்ன குளம், அதில் தாமரை கூட பூத்துருக்கும். அதே போல் எல்லார் வீட்டு கொல்லப்பக்கத்துலேயும் ஒரு சின்ன குளம் இருக்குமா. கேரளாவில் இருக்கே அந்த மாதிரி புழை அப்படிங்கிறாங்களே.
எல்லார் வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு சின்ன சின்ன குளம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் கிணறு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உரை இறக்கி இப்படி கயரெல்லாம் போட்டு எடுப்போமே அது. அவள் எவ்வளவு அழகாக கவனிச்சிருந்தா சொல்லுவா, உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அங்கே கோவிலில் போய் சங்கு ஒலிப்பதற்காக அவசர அவசரமாக போகிறா. எம்பெருமான் கோயிலுக்கு போகிறாங்க. அவள் எதெல்லாம் கண்ணால் பார்த்தாளோ கண்ணால் பார்த்ததை மனசில் வாங்கிட்டு அந்த குழந்தையா இருந்த ஆண்டாள் எப்படி எத்தனை விஷயங்களை நமக்கு சொல்கிறா இல்லையா? அப்பேற்பட்ட சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எப்பாவாய். இன்னைக்கு அதுவும் தாமரையை பற்றியே நம்ம பாடுறோம். தாமரை 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 அவன் தாளும் பாதங்கள் தாமரை கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் எல்லாம் சொல்கிறாளே, அதுதான் அப்பேற்பட்ட எம்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்குகின்ற மாதம் இது. சரி, இன்னைக்கு நைவேத்தியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம் என்ன தரிசனம் பார்க்க போகிறோம்? பிரசாத தரிசனம். அப்பம். அப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அப்பம் யாருக்கு பிடிக்கும்? அப்பம் கலந்த சிற்றுண்டி, நெய் சிற்றுண்டி கண்ணனுக்கு பிடிக்கும். அப்பக்கூடத்தான ஒரு கோவில் தெரியுமா? கோவிலடி அப்படிங்கிற ஊரில் எம்பெருமான் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பார், பெரியவரா. ஆமாம், ரங்கநாதர். அந்த ரங்கநாதர் கோவிலில் அப்பக்கூடத்தான் பெருமாளுக்கு பேர். காரணம் என்னன்னு கேட்டால், உபமன்யு அப்படிங்கிற ஒரு அரசன் கொஞ்சம் அகம்பாவப்பட்டான். துர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது. அவனை சபிச்சுட்டார். உடனேவே இந்த சாபம் கிடைச்சு அது பலிக்கிறதுக்கு முன்னாலேயே அவள் காலில் போய் சரணாகதின்னு அடைஞ்சு என்னை மன்னிச்சுடணும், என்னை காப்பாத்துருங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், அவர்களுடைய கோபம் தணிந்து விடும். துர்வாசர் சொன்னாராம், சரி போ, உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் சாபம் போட்டது தான். நீ 1,00,000 பேருக்கு போஜனம் செய்வித்தால் உனக்கு இந்த சாபம் நிவர்த்தி ஆகும். ராஜாக்கு என்ன குறைச்சலா? போடுறான், சாப்பாடு போடுறான், இன்னும் 1,00,000 ஆகலை. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார். சுவாமி வாங்கோ, தேவரீர் இங்கே இருக்கணும், சாப்பிடணும், அமுது செய்யணும் அப்படிலாம் சொல்லி போட்ட பொழுது என்னெல்லாம் போட்டாலோ எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டுட்டார். மற்றவாளுக்கு ஒன்றுமே இல்லை. நீ என்னெல்லாம் இருந்ததோ, எத்தனை பேருக்கும் சமைச்சதை, 1,00,000 பேருக்கு சமைச்சதையும் அவர் ஒத்தரே சாப்பிட்டுட்டார். ஆனால் உபமன்யுக்கு ஆச்சரியம் தாங்கலை. பாவம், அவ்வளவு பசியாக ஒருத்தருக்கு அப்படின்னுட்டு அவனுக்கு தெரியல, பெருமாளாக தான் இருக்கும்னு அவனுக்கு தோணலை. அங்கேருந்து சுவாமி இன்னும் ஏதாவது உங்களுக்கு அமுது செய்விக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அதுதான் அழகு. போர்மா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோமே, அதெல்லாம் தப்பு. இன்னும் கொஞ்சம் சாதிக்கட்டுமா அல்லது இன்னும் கொஞ்சம் பரிமாறட்டுமா அப்படின்னு கேட்கணும். அவங்க வேண்டான்னு சொல்லணும் இல்லையா? அப்படி கேட்ட பொழுது எனக்கு அப்பம் வேண்டும். அவனுக்கு என்ன, ராஜா உடனே கைத்தட்டி அப்பம், உடனே அப்ப குடத்தோடு அப்படி வாங்கிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். அவனுடைய சாப விமோச்சனமாச்சு. அதனால அவர் பேர் அப்பக்குடத்தான்னு பேர். அந்த அப்பேற்பட்ட அப்பம் எப்படி செய்யறது, இன்னைக்கு அதுதான் நம்ம நிவேதனமாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிரசாத தரிசனம் அதுதான். இந்த அப்பத்துக்கு அரிசியை ஊற வச்சு நல்ல நைஸாக இடித்து சலிச்சு, இல்லை நீங்கள் பொடி பண்ணி, அந்த லேசாக ஈரம் இருக்கிற போது பொடி பண்ணினா நல்லா நைஸாக ஆகிடும். வெல்லத்தை கரைத்து இதில் நன்றாக கலந்து கொண்டு வாழைப்பழத்தை மசித்து போட்டு தேங்காயும் ஏலக்காயும் போட்டு அதை கொஞ்சம் கெட்டியாக வச்சுண்டு நல்லா தலைக்க விட்ட எண்ணெயில் ஒரு கரண்டி அப்படி விடலாம். இப்போ அப்போ காரலில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்பம் அப்படின்னாக்கா இதில் இப்படியே விட்டு ஒரு அந்த ஈடு எவ்வளோ ஒரு 5-6 விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக பொரித்து எடுத்தோம்னாக்கா அப்பம் தயார். இந்த அப்பம் என் அப்பனே, பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன்னு சொல்கிறோமே, அந்த எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட்ணும். சாப்பிட்ற பொழுது எம்பெருமானே உன்னோட அருள்னால உன்னுடைய பிரசாதமாக இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை விட பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வோடு இருந்தோம்னா சாப்பாட்டுக்கு நமக்கு குறைவே இருக்காது. என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவை இல்லையா? இந்த பிரசாதம் சம்பந்தமா இப்போ நம்ம அப்பக்குடத்தான பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் ஒரு கோவில்லையும் இந்த பிரசாதம் சம்பந்தமாகவே இன்னொன்று இருக்குது. அந்த கதை கேட்கலாமா? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், தன்னொப்பர் இல்லா அப்பன் யாரு? முத்தப்பன், மணியப்பன்,
உப்பிலா அப்பன். உப்பிலா அப்பன் அல்ல, ஒப்பிலா அப்பன் அவன். ஆனா அங்க உப்பு கிடையாது. அவன் இப்ப உப்பில்லா அப்பன் தான். ஏன்? அந்த கதையை கேட்கலாம். மார்க்கண்டேய ரிஷிக்கு அவர் விரும்பிய வேண்டினர், எனக்கு பூமாதேவியே மகளா பிறக்கணும்னு சொல்லி அவள் வளர்த்தார். அழகான ஒரு சின்ன பெண்ணாக வளர்த்திருக்கும் பொழுது ஒரு வயசானவர் வரார். அவர் வீட்டுக்கு அமர்ந்து உபச்சாரம் எல்லாம் பண்ண பிறகு, தேவரீருக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்ட பொழுது, எனக்கு உம்முடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அவர் பார்த்தார், இது என்ன சின்ன பொண்ணு, அவர் இவ்வளோ பெரிய முதியவராக இருந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். நான் வேற தேவரீருக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்டுவிட்டேனே, இப்போ நான் எப்படி மாட்டேன்னு சொல்கிற பொழுது ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது, அவ்வளோ சிறுமி, சமையலில் சரியாக உப்பு போட்டு கூட அவளுக்கு சமைக்க தெரியாதே, அந்த அளவுக்கு அவள் பழகிக்கலையே, அவள் இன்னும் விளையாட்டு பருவத்திலேயே இருக்கிறாளே, அதனால சுவாமி நீங்கள் வேற ஏதாவது. இல்லை இல்லை இல்லை, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாட்டா என்ன பரவாயில்லையே, நான் உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன்னாராம். வேற வழி இல்லை. மார்க்கண்டேய ரிஷி தன்னுடைய பூமி பிராட்டியாராகிய தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும், ஆனால் அந்த கோவிலில் பிரசாதம் அவ்வளவு நன்னா இருக்கும். எம்பெருமான் அப்படியே அப்படியே விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. உப்பில்லாத பிரசாதத்தை இன்றளவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த கோவில்லையே நம்ம உட்காந்து சாப்பிட்றோமே, உப்பு இல்லைங்கிற குறையே தெரியாது. நம்மளா இது எல்லாம் மனசுல தான் இருக்குது. பிரசாதம் அப்படின்னு சாப்பிட்ற பொழுது உப்பு இல்லாட்டா என்ன, உரப்பு இல்லாட்டா என்ன, சுவாமியுடைய பிரசாதம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். எனக்கு இந்த ஒப்பிலா அப்பன்னு சொன்ன உடனே எம்பெருமான் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறார். அங்கே பூமி பிராட்டி, இங்கே ரிஷி மார்க்கண்டேய ரிஷி எல்லாரும் தெரியறா. அதுக்கும் மேலே அவருடைய கையில் கீதையினுடைய ஒரு வாக்கு எழுதியிருக்கும், மாமேகம் சரணம் பிரஜ, என்னை ஒருவனை மட்டுமே நீ ஆசிரியித்தால் உன்னை ரட்சிப்பேன். அதுதான் நீங்கள் ஒப்பில்லா அப்பன்னு நினைக்கிற பொழுதே மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருவனை மட்டுமே நீ சரணாகதி செய்தாய், உனக்கு நான் என்றென்றும் அருளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பிரசாதமெல்லாம் ரெண்டாம் பட்சம். நமக்கு பிரசாத தரிசனம், கோலம் இதெல்லாம் பேசுகிறோமே, இதையும் தாண்டி எப்பேற்பட்ட அமுதன், ஆறா அமுதன் இல்லையா? அந்த எம்பெருமானுடைய கிருபை கிடைக்கிறதுங்கிற பொழுது இந்த மார்கழி மாதத்தை வீணடிக்காமல் அவன் புகழ் பாடி அவன் தாழ் வணங்கி அதிலேயே நம்ம ஈடுபடுத்தி கொண்டோமானால் நாம் மட்டுமல்ல 7 தலைமுறைக்கும் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்குங்கிறதை யாருமே மறக்கக்கூடாது. ஆக இந்த மார்கழி சிறப்பு, மார்கழி பூக்கள் ஒரு பூவையும் அழகாக தொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க எல்லாரும்.